கொழும்பில் உயிர் மாய்த்த மாணவி வெடிக்கும் போராட்டங்கள். ஆசிரியருக்கு எதிராக கல்வி அமைச்சின் அதிரடி செயற்பாடு. வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு பலத்த ஆதரவு. கடத்தொழில் அமைச்சர் புகழாரம். கண்டவுடன் சுட உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கடும் பதற்றம். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைய தயார். செல்வம் எம்பி பகிரங்கம். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். வெளிநாட்டு பயணங்களுக்காக $1 பில்லியன் செலவிட்ட ரணில் விக்ரமசிங்க. வெட்கம் இல்லையா? அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த ஹர்ஷடி சில்வா. விமான சேவையை நிறுத்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவி ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமையினால் உயிர் மாய்த்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அது குறித்த விவரிப்புகளை பெறவும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த 29ஆம் தேதி உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி டில்ஷி அம்சிகாவுக்கு நீதி கோரி இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி பலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது. உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கில் எல்லா பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க விடயம் எனவும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சர் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பொது தேர்தல் என்பது வேறு, உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது வேறு. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுடன் தான் உள்ளூராட்சி சபை தேர்தலை முடிவை ஒப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் 2018 தேர்தலில் வடக்கில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. ஆனால் இம்முறை வடக்கில் எல்லா பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க விடயமாகும். எனினும் மக்களை பிரித்தாழ்வதற்கு முற்படும் அரசியல்வாதிகளுக்கு இது பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டதாக போலி பிரச்சாரம் முன்னெடுத்து இன்பம் காண்கின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 முதல் 2024 வரை 23 வெளிநாட்டு பயணங்களுக்கு மொத்தம் $1.27 பில்லியன் செலவிட்டதாக அரசாங்கத்தின் தலைமை அமைப்பாளர் நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 4 வெளிநாட்டு பயணங்களையும் 2023 14 வெளிநாட்டு பயணங்களையும் 2024 5 வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொண்டார். 2022 அவருடன் 63 அரசு அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்றதாகவும் 2023 மொத்தம் 252 அரசு அதிகாரிகள் அவரின் பயணத்தில் பங்கேற்றதாகவும் 2024 அவர் சுற்றுப்பயணங்களுக்காக 111 அரசு அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளாத ஆனால் அரசு அதிகாரிகள் மாத்திரம் பங்கேற்ற 19 வெளிநாட்டு பயணங்களுக்காக மொத்தம் $19.8 மில்லியன் செலவிடப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வடக்கு கிழக்கில் எமக்கு ஆணை தந்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரை தவிர பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடாத்தலாம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான யாரை பார்த்தாலும் அவர்களை சுட இந்திய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்லையை ஒட்டிய பகுதியில் பதற்றம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மறு அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் கூட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இரு மாநிலங்களிலும் காவல்துறையினரின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை காவல்துறையினருக்கு வார விடுமுறை விடுப்பு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டிற்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனில் அது தொடர்பான பிரேரணையை மே மாதத்தில் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அதன் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை பெற்ற பிறகு 3 முதல் 6 வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதன் தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனைகள் கேட்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ள நிலையில் எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் லாகூருக்கான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவிற்கு செல்லும் விமானங்களில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வளர்ச்சி வீதம் 3.5% குறைவடையும் என கூறுவதற்கு அரசாங்கத்திற்கு வெட்கமில்லையா என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வினவியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 2048ஆம் ஆண்டளவில் அபிவிருத்தி நாடாக மாற வேண்டும் என்றால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஆண்டிற்கு 8 தொடக்கம் 9% இருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினர். அப்போது இலங்கை விரைவாக அபிவிருத்தியடைந்த நாடாக மாற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்திருந்தனர். எனினும் தற்போது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எதிர்வரும் ஆண்டுகளில் வீழ்ச்சியடையும் என அரசாங்கம் கூறுகின்றது. இவ்வாறு கூற உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றால் உங்களின் பொருளாதார மாதிரியை நீங்கள் மாற்ற வேண்டும். எனினும் இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதார மாதிரியை மாற்றினால் எந்த பொருளாதாரத்திற்கு செல்வது என்பது குறித்து தெரியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மின்னல் தாக்கம் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய, ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.